வாக்குரிமையை பறிப்பதற்கு துணை போகும் சதியில் இபிஎஸ்ஸும் ஒரு பார்ட்னர் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், அமைச்சர் ரகுபதி என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். வாக்குரிமையை பறிப்பதற்கு துணை போகும் சதியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பார்ட்னர் என்றும், இந்தியாவிலே எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தாக்கல் செய்த ஒரே கட்சி அதிமுக தான் என்றும், எடப்பாடி வழக்கு போட்டு ராஜ விசுவாசத்தை காட்டுவது வெட்கக்கேடு என்றும் அமைச்சர் ரகுபதி காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் சரியான வாக்காளர் பட்டியலுடன் முறைகேடுகள் இல்லாத தேர்தலை நடத்தவும், அதற்காக வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதில் திமுகவிற்கு எந்த அளவும் எப்போதுமே ஆட்சி கருத்து இல்லை என்றும், ஆனால் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் போதுமான கால அவகாசம் தராமல் அவசரமாக எஸ்ஐஆர் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதில் உள்நோக்கம் இருப்பது என்பதாலே திமுக அதனை கடுமையாக எதிர்க்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். பாஜகவிற்கு எதிரான வாக்காளர்கள் நீக்க செய்ய சதியை தடுக்கவும், அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கவும் எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து மாவட்ட தலைநர்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்றிருப்பதையும் அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மக்களை பற்றியும் மக்கள் நலனை பற்றியும் துளியும் கவலை இல்லாமல் டெல்லி எஜமான்களையும் மனம் குளிர மட்டுமே அடிமை சேவகம் செய்து வரும் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியை அடமான வைத்தது மட்டுமின்றி தமிழர்களுடைய வாக்குரிமையை பறித்து தமிழ்நாட்டை டெல்லியின் அடிமையாக்க முயல்கிறார் என்றும், இந்த செயலுக்கு தமிழ்நாடு மக்கள் தக்க பதிலடி அளிப்பார் என்றும் அமைச்சர் ரகுபதி தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.